நேயர்களே, இன்றைக்கு முக்கியமாக நாம் பேசப்போது அதிமுகவினுடைய கட்சி இன்று காலை வேலுமணி மற்றும் பலர் நேற்று எடப்பாடியை சந்திச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே கட்சியிலிருந்து 5 பேர், முதலில் 3 பேர், அதற்கு பிறகு ஒருத்தர் இசக்கி சுப்பையா, இன்றைக்கு ஒருவர். இதில் பெரும்பான்மையானவர்கள் கோவை பகுதி தாராபுரம் மற்றும் இங்கே மதுராந்தகம், இவர்களெல்லாம் தலித் வேட்பாளர்கள். இப்படி தொடர்ந்து அதிமுகவிலிருந்து 5 விக்கெட் கிளீன் பவுல்டு. இப்போ இந்த 5 விக்கெட்டும் கிளீன் பவுல்டு என்றால் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னாவது என்ற ஒரு களச்சூழலில் வேலுமணி, எஸ்பி வேலுமணி மற்றும் பலர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்திற்கே சென்று, பசுமை வழிச்சாலையில் அவர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்திருப்பதாகவும் கூட மிக முக்கியமாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக எடப்பாடி பழனிசாமியுடைய கேரக்டர் இந்த 10 வருஷத்துல யாரையாவது வெளியேற்றிவிட்டால் அவர்களே அவன் சந்திக்க மறுப்பார். ஒருவர் கட்சியை விட்டு வெளியேற்றி விட்டா அவரை சந்திக்கவே மாட்டேன், இனி அவனுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஒரு அதிகார துணியில் தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு அதே சொந்த சமூகமாக, இப்போ செங்கோட்டையனும் கூட வெள்ளாள கவுண்டர் தான், அதே மாதிரி எஸ்பி வேலுமணியும் வெள்ளாள கவுண்டர், எடப்பாடி பழனிசாமியும் வெள்ளாள கவுண்டர். கிட்டத்தட்ட 24 பேர் கட்சியிலிருந்து வெளியேறி இவரை மட்டும் திரு விஜய் அவர்கள் சந்தித்த நடவடிக்கைகள் எல்லாமே இப்போது வெளிச்சமாகி வந்தது. எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பின்பு பல விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் தற்போது எடப்பாடி பழனிசாமியை இவ்வளவு வெளியேறி சி.வி. சண்முகம் வெளியே வந்து திமுகவோடு கள்ள உறவு என்றெல்லாம் சொல்லி எல்லாவற்றையும் கேவலப்படுத்தின பின்பும் இன்றைக்கு அவர்கள் எடப்பாடியை சந்தித்ததாகவும் அதற்கு பின்பு சி.வி. சண்முகத்தினுடைய வீட்டிற்கு சென்று ஆலோசனைகள் நடத்திய செய்திகளும் குறிப்பாக பாலிமர் தொலைக்காட்சியில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக வெளியிடப்பட்டது. பாலிமர் செய்தி எப்போதும் எடப்பாடிக்கு அவரும் கூட வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், சேலத்தை சார்ந்தவர், திரு கல்யாண சுந்தரம், அது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவினுடைய இந்த சரிவுக்கு இனியும் நாம் தொடர்ந்து கொண்டு சென்றால் மிகப்பெரிய ஆபத்து, கட்சி உருப்படாமல் போய்விடும் என்ற ஒரு லெவலுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். இப்போது எஸ்பி வேலுமணி பெரும் ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார், சி.வி. சண்முகம் பெரும் ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய திட்டம் வேறு ஒன்றும் இல்லை. கட்சியை விட்டு வெளியே வந்த உடனே நாம் போய் விஜய் அவர்களை சந்திப்போம், செங்கோட்டையனுக்கும் ஜேசிடி பிரபாகரன் இவர்களுக்கெல்லாம் கிடைத்தது நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தானே. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது, ஆடிய காலும் பாடிய வாயும் ஒருபோதும் ஓயாது, அள்ளி அள்ளி குடித்த கைகள் ஒருபோதும் ஓய்ந்து விடாது. கருப்பட்டி பானைகள் கைவிட்டு நக்கியவர்களும் எப்போதும் அதை நக்குவதற்குத்தான் அவர்கள் முயற்சிப்பார்கள். புது சொத்தில் ஆட்டையை போட்டவர்கள் தான் இவர்கள். அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. இப்போது நமது வாழ்க்கையில் இனி 10 வருஷம் எதுவும் சாதிக்க முடியாது என்ற களச்சூழலில் தற்போது அவர்கள் வெளியே வந்த காரணத்தின் முக்கியத்துவம் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு ஏமாற்றமளிக்கிறது. திரு விஜய் இம்மெச்சூரா, எல்லா தலைவர்களையும் பார்த்தது மெச்சூர், அதில் இவர்களை பார்த்தது ஒரு ஒரு அனுபவ குறைவு, ஆர்வ கோளாறு. ஏனென்றால் இவர்கள் 32 பேர் வந்து விடுவார்கள், நாங்கள் 35 பேரை கூட்டு வருகிறோம் என்று ஆசை காட்டினார்கள். அப்ப விஜய் என்ன நினைத்தார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோலியேஷன் நேற்றைக்கு தோழர் தொல் திருமாவளவன், எங்களை போன்று நம்பிக்கையான கூட்டாளிகள் யாரும் இல்லை, கடைசி வரைக்கும் நான் உங்களோடு பயணிப்போம், பெரிய தவறுகள் நடக்காத வரை. அதே மாதிரி இடதுசாரிகளும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறத அவர் உறுதி சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்
கண்ணியத்தோடு அவர் இருக்க வேண்டுமென்றால் இந்த கூட்டணி தான் அவருக்கு சிறப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதச்சார்பின்மை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு பாஜகவின் ஆதரவிலே நின்று கொண்டிருந்த அதிமுக, அதுவும் மோடியினுடைய ஊதுகுழலாக ஜக்கி வாசுதேவனுடைய ஆதரவாளராக பரிமளித்த திரு SP வேலுமணி அண்ட் குரூப்ஸ் உள்ளே வந்து எந்த எல்லைக்கும் போவார்கள். அப்ப இது அவருக்கு புரிதல் இல்லை. யாருக்கு? திரு விஜய்க்கு. அவருக்கு அந்த அனுபவமும் இல்லை. அதற்கு பிறகு அவரிடத்தில் பலர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக செங்கோட்டையன் போன்றவர்கள் கூட சொல்லி இருக்கலாம், வேண்டாம். அப்புறம் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு 24 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவர்கள் டிஸ்குவாலிஃபைடு ஆகிவிடுவார்கள். அதை எல்லாம் நன்குணர்ந்து 35 பேரால் அவர்களால் கூப்பிட்டு வர முடியாத பட்சத்தில் 24 பேரோடு அவர்கள் குறைந்து போனது பெருத்த ஏமாற்றத்தை விஜய் தரப்புக்கு ஏற்படுத்தியது. அதனால அவங்க கண்டு கொள்ளவே இல்லை இவர்களை. அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனன் ஒரு ஆபரேஷன் நடத்தினதாகவும் செய்தி வருது. என்னன்னா, இவர்களை சேர்ப்பது கடுமையான தவறு என்று ஆதரவு குரல்கள் இப்போது ஆதரவளித்துக் கொண்டிருக்க திருமாவளவன் இடதுசாரிகள் கடுமையான கண்டிஷனை போட்டாங்க. இருந்த போதிலும் உள்ளேயும் ஆதரவு எதிர் மனநிலை குரல்கள் வந்தபோது ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார் என்றால், அவர்களை சேர்த்து கொள்ளலாம், ஆனால் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இசைக்கு சுப்பையா வருகிறார், அதை போன்று இன்னும் 2 பேர் வந்திருக்கிறார்கள், 3 பேர் 4 பேர் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 5 ஆகியிருக்கிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், இது ஒரு ஆபரேஷன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்று சொல்லி இருக்கிறது, ஆபரேஷன் எல் என்று சொன்னால் லீவ் என்ற ஒரு அர்த்தம் என்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ். லீமா ரோஸ் என்ற ஒரு அர்த்தத்தையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் இப்போது 5 பேரை இணைத்திருக்கிறார்கள். 5 பேருடைய பதவிகள் காலியாகி இருக்கிறது. 5 சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரப்போகிறது. இந்த நிலையில் ரொம்ப யோசித்த வேலுமணி, ரொம்ப யோசித்த தங்கமணி, விராலிமலை விஜயபாஸ்கர், CB சண்முகம் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரினா கேவலப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அசிங்கப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இனி எங்களுக்கு இடமில்லை என்று இங்கு வந்தவுடன் மறுபடி அவர்கள் வேறு நெட்வொர்க்கில் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு உடனடியாக தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது வேறு விவகாரம். தாவேகாவினுடைய புஷி ஆனந்த், அதே மாதிரி தாவேகாவுடைய ஜான் ஆரோக்கியசாமி இவர்களை சேர்க்கக்கூடாது, நமக்கு மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமியும் அதே போன்று புஷி ஆனந்தும் இவனெல்லாம் சேர்த்தா நமக்கு கேவலம். அதை மீறி இந்த ஆபரேஷனை கையெடுத்தது ஆதவ் அர்ஜுனா. என்னென்று சொன்னா, ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு கொடுத்து அரசியல் குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டுகளை வரவழைக்கும் என்றும் அவர்கள் வாதிட்டார்கள். அதையெல்லாம் மீறி பரவாயில்லை, ஆதவ் அர்ஜுனா அவர்களை நாம் சேர்க்க வேண்டும், நாம் பணம் கொடுத்து ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை என்ற மாதிரியான ஒரு ஆபரேஷன் நடத்தியதாகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுகிறது. அதிமுகவினுடைய அதிருப்தியாளர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டாம், அவர்கள் வெளியே இருக்கலாம் என்றும் ஆதவ் அர்ஜுன் சொல்லியிருக்கிறார். இப்படி அரசியல் ரீதியாக பலவீனமான சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உட்கட்டமைப்புக்குள் சமூக ரீதியாக தனிமைப்படுத்தவர்கள், நிதி பின்னணி இல்லாதவர்கள் மீதே ரொம்ப அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள், அதை போன்று மரகதம் குமாரவேல் மற்றும் சத்யபாமா, இந்த 2 MLA தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். உயர்மட்ட தாவக வட்டார்கள் கூறியது போல சேலம் மற்றும் நாமக்கல்லை சேர்ந்த மற்ற 2 தலித் அதிமுக MLAக்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரங்கள் நாளை குதிரை பேர வழக்கில் செல்லும் என்றும் சில கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு பின்னால் இந்த சந்தேகங்கள் பல உண்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் உண்மையான அதிகாரம் இறுக்கமாக மையப்படுத்தப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் நிலையில்
இப்போது அதிமுக தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ வேலுமணி போனாலும் அவர்கள் கட்சியிலே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், ஒரு நெருக்கமான உறவுகள் இல்லாது, எதிர்காலம் இல்லாத அதிமுக, எதிர்காலம் இல்ல வலிமை இல்லாத, மக்களின் மனங்களை வெல்ல முடியாத ஒரு தலைவனுக்கு பின்னால் அவர்கள் எவ்வளவு காலம் பயணிப்பார்கள் என்ற கேள்வி சந்தேகத்தை தான் எழுப்புகிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.